ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். துருக்கியில் நடைபெற்ற ஆசிய பவர் லிப்டிங் பளுதூக்கும் போட்டியில் சென்னை மாங்காட்டைச் சேர்ந்த 43 வயது அமுத சுகந்தி பாபு 4 தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தினார். சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிறந்த லிப்டர் பட்டம் மற்றும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் பட்டத்தையும் அமுத சுகந்தி பாபு வென்று சாதனை படைத்தார். என் பேர் அமுத சுகந்தி பாபு. நான் மாங்காட்டில் இருக்கிறேன். இப்போ ஏஷியா காம்படிஷன் இஸ்தான்புல்லில் நடந்தது. 2லேருந்து 12 வரைக்கும் நடந்தது. அதில் நான் 4 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கிறேன். இது மாஸ்டர்ஸ் பிரிவில் நான் 69 கேட்டகரியில் நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் இது ஃபஸ்ட்டு என்னோட ஏஷியா மெடல். இது இன்டர்நேஷ்னலில் இது ஒரு ஃபஸ்ட்டு கோல்டு மெடல். இதில் 26 நாடுகளுக்கு மேலே ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. வீரர்கள் பார்த்திங்கன்னா 400க்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. நான் 69 கிலோ பிரிவில் தங்கம். பவர் லிஃப்டிங் மொத்தம் 417 கிலோ பண்ணி என்னுடைய பெஸ்ட் ரெக்கார்டை கொடுத்துருக்கேன். சிரியா அதில் நிறைய நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. எங்கள் மாதிரி இருக்கிறவங்களை கன்சிடர் பண்ணி அரசு அதாவது நிறைய ஊக்கத்தொகையோ இல்லை வேலை வாய்ப்புகளோ கொடுத்தா எங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கமாக இருக்கும். பளுதூக்குதல் லேடிஸ் அதில் கம்மியாக தான் இருக்கிறாங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு வயசு இப்போ 43 வயசு. இந்த வயசில் நான் போய் செஞ்சிட்ருக்கிறேன்னா என்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு நிறைய லேடிஸ் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. அரசு ஸ்போர்ட்ஸுக்கு நிறையவே செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி பளுதூக்குதல், கபடி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் நாங்கள் சொல்லுவோம். இல்லை, நம்ம எந்த கேமுமே பார்த்திங்கன்னா முறையான ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாமே எல்லா பெண்களும் செய்யலாம். அதுதான் எல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னோட ஏஷியாவோட ஃபஸ்ட்டு மெடல். இதுக்கு முன்னாடி ஒரு காமன்வெல்த் பண்ணியிருக்கேன், 2 வேர்ல்டு பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். ஏஷியாவில் கோல்டு வின் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது குறிப்பிடும் நிறைய இருக்குது. அது மேடம், நீங்க நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் வேர்ல்டு கப் இதெல்லாம் வின் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கவர்மெண்ட் தமிழக அரசு யாராவது உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா? அரசுக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கேரமும் சரி, இப்போ மற்ற விளையாட்டுகளில் போயிட்டு வெற்றி பெற்று வரவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்குலாம் ஊக்கத்தொகை அந்த மாதிரிலாம் வழங்கப்பட்டு இருக்கு. உங்களுக்கு இது மாதிரி எதுவும் வழங்கியிருக்காங்களா இல்லையா? அதுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு நாங்கள் நடத்திருக்கிறோம்னா நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த எல்லாமே பண்ணுறோம். ஒரு வீரருமே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிரித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நான் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.